அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 6. பட்டத்துக்கு உரியவர் யார்? அரசுரிமையை பற்றி பழுவேட்டரையரின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவிற்கு வந்தான். அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள்? இவர்கள் யார்? பேசுவதற்கு இந்த கூட்டத்தில் நடக்கப் போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும். இங்கேயே உட்கார வேண்டியதுதான். இதை காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடைக்காது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போய் தொலையட்டும். அவனை பற்றி நமக்கென்ன கவலை? இன்றைக்கு இங்கே ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்ற எண்ணம் வந்தியத்தேவன் மனதில் முன்னமே உண்டாகியிருந்தது. அந்த சந்தேகங்களையெல்லாம் நீக்கிக் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இதோ ஒரு சந்தர்ப்பம் தெய்வாதீனமாக கிடைத்திருக்கிறது. அதை ஏன் நழுவ விட வேண்டும்? ஆகா, தன்னுடைய உயிருக்குயிரான நண்பன் என்று கருதி வந்த கந்தமாறன் கூட தன்னிடம் உண்மையை சொல்லவில்லை. தன்னை தூங்க வைத்துவிட்டு இந்த இரகசிய நள்ளிரவு கூட்டத்திற்கு வந்திருக்கிறான். அவனை நாளைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான். இதற்குள் கீழே பழுவேட்டரையர் பேசத் தொடங்கிவிட்டார். வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்கத் தொடங்கினான். உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கவே நான் வந்திருக்கிறேன். அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவரையர் கூட்டியிருக்கிறார். சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்கமாக கேட்டு பார்த்தேன். அவர்கள் இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை. அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி நாம் இப்போது யோசித்தாக வேண்டும் என்று கூறி பழுவேட்டரையர் நிறுத்தினார். ஜோசியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கூட்டத்தில் ஒருவர் கேட்டார். ஜோசியர்களை போய் கேட்பானேன். சில நாளாக பின்மாலை நேரத்தில் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரிகிறதே, அது போதாதா என்றார் ஒருவர். ஜோசியர்களையும் கேட்டாகிவிட்டது. அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் அடுத்தாற்போல பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அதை பற்றி இனி யோசித்து என்ன ஆவது? ஆதித்த கரிகாலருக்குத்தான் இளவரசு பட்டம் 2 வருஷத்திற்கு முன்பே கட்டியாகிவிட்டதே என்று இன்னொரு கம்மலான குரல் கூறியது. உண்மைதான். ஆனால் அப்படி இளவரசம் பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே கூடியுள்ள நாம் ஒவ்வொருவரும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 4 தலைமுறையாக சோழ சாம்ராஜ்யத்தின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட பழங்குடியைச் சேர்ந்தவர்கள். என் பாட்டனாருக்கு தந்தை திருப்பரம்புயம் போரில் இறந்தார். என் பாட்டனார் வேலூரில் நடந்த போரில் உயிர் விட்டார். என் தந்தை தக்கோலத்தில் உயிர் தியாகம் செய்தார். அம்மாதிரியே உங்கள் ஒவ்வொருவரின் மூதாதையரும் இந்த சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதற்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் யுத்தகலத்தில் செத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஈழ நாட்டில் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகிறார்கள். ஆனால் அடுத்தபடியாக பட்டத்திற்கு வர வேண்டியவர் யார் என்பது பற்றி தீர்மானிப்பதில் நம்முடைய அபிப்பிராயத்தை மகாராஜா கேட்கவில்லை. தசரதர் கூட ராமருக்கு பட்டம் கட்டுவது பற்றி மந்திராலோசனை சபையை கூட்டி யோசனை செய்தார். மந்திரிகளையும் சமந்தகர்களையும் சேனை தலைவர்களையும் சிற்றரசர்களையும் கூட ஆலோசனை கேட்டார். ஆனால் சுந்தர சோழ மகாராஜா யாருடைய யோசனையும் கேட்பது அவசியம் என்று கருதவில்லை என்றார் பழுவேட்டரையர். நம்மை யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான். ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று இறை விதிக்கும் தேவர் கூறுவது சரியல்ல. பெரிய பிராட்டியாரான செம்பியன் மாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியாரான குந்தவை தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன. இல்லை என்று பழுவேட்டரையர் கூற முடியுமா என்று கேலியான துணியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள். ஆஹா, நீங்கள் சிரிக்கிறீர்கள். எப்படித்தான் உங்களுக்கு சிரிக்கத் தோன்றுகிறதோ நான் அறியேன். நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி கொண்டு எரிகிறது, இரத்தம் கொதிக்கிறது. எதற்காக இந்த உயிரை வைத்துக்கொண்டு வெக்கங்கெட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது. இவ்விதம் ஆவேசம் வந்து வெறிகொண்ட குரலில் சொல்லி பழுவேட்டரையர் நிறுத்தினார். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டது. மேற்கு திசை காற்று விற்றென்றடிக்கும் சப்தமும் அந்த காற்றில் கோட்டை சுவருக்கு வெளியே உள்ள மரங்கள் ஆடி அலையும் மரமர சப்தமும் கேட்டன. ஏதோ தெரியாத்தனமாக பேசிவிட்ட பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் மன்னர் பொறுத்தருள வேண்டும். தாங்கள் எங்களுடைய இணையில்லாத தலைவர். தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ளவர்கள் அனைவரும் சித்தமாக இருக்கிறோம். தாங்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம். தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சம்புவரையர் உணர்ச்சியுடன் கூறினார். நானும் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டேன். அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள். சரியாக இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயால சோழர் முத்தரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். திருப்புரம்பியம் போரில் பல்லவ சைன்யத்திற்கு துணையாக நின்று மதுரை பாண்டியரின் படையை நிர்மூலமாக்கினார்.
அது முதலாவது. சோழ சாம்ராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வந்திருக்கிறது. காவேரி நதிக்கு கரையெடுத்த கரிகால் வளவர் காலத்திலே கூட சோழ ராஜ்யம் இவ்வளவு மகோன்னதத்தை அடைந்தது கிடையாது. இன்றைக்கு தெற்கே குமரிமுனையிலிருந்து வடக்கே துங்கபத்திரை, கிருஷ்ணா நதி வரையில் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கிடக்கிறது. பாண்டிய நாடு, நாஞ்சில் நாடு, யாருக்கும் இதுவரையில் வணங்காத சேரநாடு, தொண்டை மண்டலம், பாகி நாடு, கங்கபாடி, நூலம்பாடி, வைதும்பர் நாடு, சீட்புலி நாடு, பிரம்பானப்பாடி, பொன்னி நதி உற்பத்தியாகும் குடகு நாடு ஆகிய அத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடங்கி கப்பம் செலுத்தி வருகின்றன. இவ்வளவு நாடுகளிலும் நம் சோழ நாட்டு புலிக்கொடி பறக்கிறது. தெற்கே இலங்கமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும். அப்படி பணியாததற்கு காரணங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அவை எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆம், எல்லோருக்கும் தெரியும். ஈழமும் இரட்டைப்பாடியும் வேங்கியும் கலிங்கமும் பணியாததற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர். இன்னொரு காரணம் தென்திசை படைத்தலைவரான அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர். மழவரையர் கூறும் காரணத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். சென்ற 100 ஆண்டு காலமாக இந்த சோழ நாட்டில் சேனாதிபதியை நியமிக்கும் மரபு வேறாக இருந்தது. பல யுத்தங்களில் ஈடுபட்டு அனுபவம் பெற்ற வீராதி வீரர்களையே படைத்தலைவர்களாகவும் மாதண்ட நாயகர்களாகவும் நியமிப்பார்கள். ஆனால் இப்போது நடந்திருப்பது என்ன? மூத்த இளவரசர் வடதிசை சேனையின் சேனாதிபதி. அவர் என்ன செய்கிறார்? இரட்டை மண்டலத்தின் மீதும் வேங்கி நாடு மீதும் படையெடுத்து போகவில்லை. காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து கொண்டு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். வீரப்பெருங்குடியில் பிறந்த வீராதி வீரர்களாகிய உங்களை கேட்கிறேன், இதற்கு முன்னால் தமிழகத்தில் எந்த மன்னராவது தாம் வசிப்பதற்கு பொன்னால் மாளிகை கட்டியதுண்டா? உலகமெங்கும் புகழ் பரப்பி இப்போது கைலாசவாசியாக இருக்கும் மதுரையும் ஈழமும் கொண்ட பராந்தக சக்கரவர்த்தி கூட தாம் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டிக்கொள்ளவில்லை. தில்லை சிற்றம்பலத்திற்குத்தான் பொன்கூரை வேய்ந்தார். ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தாம் வசிப்பதற்கு காஞ்சிபுரத்தில் பொன் மாளிகை கட்டுகிறார். பல்லவ சக்கரவர்த்திகள் தலைமுறையாக வாழ்ந்து ராஜ்யபாரம் புரிந்த அரண்மனைகள் இவருடைய அந்தஸ்துக்கு போதவில்லையாம். பொன்னிலத்த அரண்மனை கட்டுகிறார். ரத்தினங்களையும் வைடூரியங்களையும் அப்பொன் மாளிகை சுவற்றில் பதிக்கிறார். கங்கபாடி, நூலம்பாடி, குடகு முதலிய நாடுகளில் வெற்றியடைந்து கைப்பற்றி கொண்டு வந்த பொருளில் ஒரு செப்பு காசாவது தலைநகரில் உள்ள கருவூலத்திற்கு இதுவரை அனுப்பவில்லை. பொன் மாளிகை கட்டி முடிந்து விட்டதா என்று ஒருவர் கேட்க, ஆம், முடிந்துவிட்டது என்று என்னுடைய அந்தரங்க ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். அத்துடன் சுந்தர சோழ மகாராஜாவிற்கும் அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து கடிதங்களும் வந்தன. புதிதாக நிர்மாணிக்கும் பொன் மாளிகையில் வந்து சோழ மகாராஜா சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று. மகாராஜா காஞ்சிக்கு போகப் போகிறாரா என்று ஒருவர் கவலை ததும்பிய குரலில் கேட்டார். அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒன்றும் நேராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன். தஞ்சை கோட்டை காவலனாகிய என் சகோதரனும் இருக்கிறான். சின்ன பழுவேட்டரையன் அனுமதி இல்லாமல் யாரும் தஞ்சை கோட்டைக்குள் புக முடியாது. என்னை எறியாமல் யாரும் மகாராஜாவை பேட்டி காணவும் முடியாது, ஓலை கொடுக்கவும் முடியாது. இதுவரையில் 2-3 தடவை வந்த ஓலைகளை நிறுத்திவிட்டேன் என்று பழுவேட்டரையர் பேசிக் கொண்டிருக்கும் போதே, வாழ்க பழுவேட்டரையர், வாழ்க பழுவூர் மன்னரின் சாணக்கிய தந்திரம், வாழ்க அவர் வீரம் என்னும் கோஷங்கள் எழுந்தன. இன்னும் கேளுங்கள். பட்டத்து இளவரசர் செய்யும் காரியங்களை காட்டிலும் ஈழத்தில் போர் நடத்தச் சென்றிருக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மரின் காரியங்கள் மிக மிக விசித்திரமாக இருக்கின்றன. யுத்த தர்மத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதென்ன? பரம்பரையாக பல 100 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருப்பதென்ன? நம் நாட்டுப்படைகள் வேறு நாடுகளின் மீது படையெடுத்து சென்றால் நம் படைகளுக்கு வேண்டிய உணவுகளை அந்த வேற்று நாடுகளிலேயே சம்பாதித்து கொள்ள வேண்டும். அந்த நாடுகளில் கைப்பற்றும் பொருளை கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும் கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் உள்ள பொருளை தலைநகரில் உள்ள அரசாங்க கருவூலத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஈழ நாட்டில் உள்ள நம் போர் வீரர்களுக்கெல்லாம் இங்கிருந்து கப்பல்களில் உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம். 1 வருஷ காலமாக நானும் 10 தடவை பல கப்பல்களில் ஏற்றி உணவை அனுப்பி வந்திருக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர். விந்தை, இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது, இப்படி கேட்டதே இல்லை என்ற குரல்கள் எழுந்தன. இந்த அதிசயமான காரியத்திற்கு இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறும் காரணத்தையும் கேளுங்கள். படையெடுத்து சென்ற நாட்டில் நம் வீரர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சம்பாதிப்பது என்றால் அங்குள்ள குடிமக்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடுமாம். ஈழத்து அரச குலத்தாரோடு தான் நமக்கு சண்டையே தவிர ஈழத்து மக்களோடு எவ்வித சண்டையும் இல்லையாம். ஆகையால் அவர்களை எவ்விதத்திலும் கஷ்டப்படுத்தக்கூடாதாம். அரச குலத்தாரோடு போராடி வென்ற பிறகு மக்களின் மனமார்ந்த விருப்பத்துடன் ஆட்சி நடத்த வேண்டுமாம். ஆகையால் பணமும் உணவும் இங்கிருந்து தான் அனுப்ப வேண்டுமாம்.
என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் ஒருவர், படையெடுத்து சென்ற நாடுகளில் உள்ள ஜனங்களிடம் ஒன்றுமே கேட்கக்கூடாது, அவர்களின் காலில் விழுந்து கும்பிட வேண்டும் என்ற யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள் கேட்டதே கிடையாது என்றார். அதனால் விளையும் விபரீதத்தையும் கேளுங்கள். 2 அரசர்களும் சேர்ந்து செய்யும் காரியங்களினால் தஞ்சை அரண்மனை தன பொக்கிஷமும் தானிய பண்டாரமும் அடிக்கடி மிக குறைந்து போகின்றன. உங்களுக்கெல்லாம் அதிக வரி போட்டு வசூலிக்கும் நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகிறது. இதற்காகத்தான் என்னை வரி விதிக்கும் அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள். சோழ நாட்டின் மேன்மையே முக்கியம் என்று நான் கருதியிராவிட்டால் எப்பொழுதோ இந்த பதவியை விட்டு தொலைத்திருப்பேன் என்றார். கூடவே கூடாது. தாங்கள் இப்பதவியில் இருப்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இந்த முறைகேடான காரியங்களை பற்றி தாங்கள் மகாராஜாவிடம் சொல்லி பார்க்கவில்லையா என்று கேட்டார் ஒருவர். சொல்லாமல் என்ன, பல தடவை சொல்லியாகிவிட்டது. ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள், இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் என்ற மறுமொழிதான் கிடைக்கிறது. முன்னமே தான் சொன்னேனே, மகாராஜாவிற்கு சுயமாக சிந்தனை செய்யும் சக்தியே இப்போது இல்லாமல் போய்விட்டது. முக்கியமான காரியங்களில் நம்முடைய யோசனைகளை கேட்பதும் இல்லை. அவருடைய பெரியன்னை செம்பியன் மாதேவியின் வாக்குதான் அவருக்கு வேத வாக்கு. அடுத்தபடியாக அவருடைய செல்வக்குமாரி குந்தவை பிராட்டியிடம் யோசனை கேட்கச் சொல்கிறார். நாட்டின் சேவையில் தலை நிறைத்து போன நானும் மற்ற அமைச்சர்களும் அந்த சின்னஞ்சிறு பெண்ணிடம் கொள்ளிடத்திற்கு வடக்கேயும் குடமுருட்டிக்கு தெற்கேயும் சென்றறியாத அந்த பெண்ணிடம் யோசனை கேட்பதற்கு போய் நிற்க வேண்டுமாம். எப்படி இருக்கிறது கதை! இந்த சோழ சாம்ராஜ்யம் ஆரம்பமான காலத்திலிருந்து இப்படி ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் தலையிட்டதாக நாம் கேள்விப்பட்டதில்லை. அத்தகைய அவமானத்தை எத்தனை நாள் நாம் பொறுத்திருக்க முடியும்? அல்லது நீங்கள் எல்லோரும் ஒருமுகமாக சொன்னால் நான் இந்த இராஜாங்க பொறுப்பையும் வரி விதித்து பொக்கிஷத்தை நிரப்பும் தொல்லையையும் விட்டுவிட்டு என் சொந்த ஊரோடு இருந்து விடுகிறேன் என்றார் பழுவேட்டரையர். கூடாது கூடாது, பழுவூர் தேவர் அப்படி எங்களை கைவிட்டு விடக்கூடாது. அரும்பாடுபட்டு 1000 வீரர்கள் 4 தலைமுறைகளாக தங்கள் இரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு நொடியில் சின்னாபின்னமாக போய்விடும் என்றார் சம்புவரையர். அப்படியானால் இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று நீங்கள்தான் எனக்கு யோசனை சொல்ல வேண்டும். அல்லி ராஜ்யத்தை விட கேவலமாகிவிட்ட இந்த பெண்ணரசுக்கு பரிகாரம் என்ன என்று நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்றார் பழுவூர் மன்னர். அத்தியாயம் 7. மதுராந்தகத்தேவர். சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதேதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒலித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை. சம்புவரையர் உரத்த குரலில், பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா? ஆளாளுக்கு பேசிக்கொண்டிருந்தால் என்ன ஆவது? இரவு 3ஆம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது. அதோ சந்திரனும் வந்துவிட்டான் என்றார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னைப் போல இன்னும் சிலருடைய மனதிலும் அது இருக்கலாம். பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்வதில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்பு ஒரு தடவை பேசிய கம்மல் குரல் சொல்லிற்று. இப்போது பேசுவது வணங்காமுடியார்தானே? எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வாருங்கள் என்றார் பழுவேட்டரையர். ஆமாம், நான் தான் இதோ வெளிச்சத்திற்கு வந்துவிட்டேன். என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம். பகைவர்களிடம் காட்டுவது வழக்கம். என் நண்பர்களிடம் காட்ட மாட்டேன். ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் என்றார் பழுவேட்டரையர். அப்படியானால் கேட்கிறேன். சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள். அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிய விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார். அது என்ன குற்றம்? விவரமாக சொல்லுங்கள் என்றார் பழுவேட்டரையர். பழுவூர் தேவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் அனைவருக்கும் தெரியும் என்று அவர் சொல்லும் போதே சம்புவரையரின் குரல் கோபத்துணையில், வணங்காமுடியார் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். நம் மாபெரும் தலைவரை, நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் அசந்தர்ப்பமாக கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார். சம்புவரையரை பொறுமையாக இருக்கும்படி நான் மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும். மனதில் ஒன்றை வைத்து கொண்டிருப்பதை விட வெளிப்படையாக கேட்டுவிடுவதே நல்லது. 55 வயதிற்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான். அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் தான் கலியுக ராமாவதாரம் என்று எப்போதாவது சொல்லியிருக்கிறேனா? ஏகபத்தினி விரதம் கொண்டவன் என்று நான் சொல்லிக் கொண்டதில்லை. அந்த பெண்ணை நான் காதலித்தேன், அவளும் என்னை காதலித்தாள். பழந்தமிழ் நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம். இதில் என்ன தவறு என்று கேட்டார் பழுவூரார். ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன. மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை. நம்மில் யார்தான் ஒருதார விரதம் கொண்டவர்கள்? ஆனால் என்று அவர் இழுக்கவே, ஆனால் என்ன, தயங்காமல் மனதை திறந்து கேட்டுவிடுங்கள் என்றார் பழுவூரார். புதுமணம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள்.
இராஜாங்க காரியங்களிலும் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்லுகிறார்கள். தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்லுகிறார்கள். இப்போது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. சம்புவரையர் குதித்து எழுந்து, சிரித்தது யார்? உடனே முன்வந்து சிரித்ததற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கர்ஜித்து கத்தியை உரையிலிருந்து உருவினார். நான் தான் சிரித்தேன், பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர். பிறகு, வணங்காமுடியாரே, தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்திற்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா? அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான். ஆனால் ராஜரீக காரியங்களில் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் தவறு. அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை என்றார். அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர் தேவரை வேண்டிக் கொள்கிறேன். அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் ரகசியமாக யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது? பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா? இல்லை என்றால் சற்று முன்பு கேட்ட கனைப்பு சத்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன? இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவிற்று. பலருடைய மனதிலும் இதேவித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை. சம்புவரையரின் உதடுகள் ஏதேதோ முணுமுணுத்தன. ஆனால் அவர் வாயிலிருந்து வார்த்தை மட்டும் வரவில்லை. அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினான். சரியான கேள்வி. மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன். இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இன்னும் அரை நாளிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா? அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா என்றார். இருக்கிறது, பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூவின. மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் எண்ண வேண்டாம். அவர் மனதை திறந்து கேட்கச் சொன்னபடியால் கேட்டேன். மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன். இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்கச் சொன்னாலும் கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் என்றார் வணங்காமுடி முனையரையர். வணங்காமுடியாரின் மனதை நான் அறிவேன். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் நான் அறிவேன். ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு செய்து கொள்வோம். சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும். ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்துவிட்டால், வைத்தியர்களுடைய வாக்கு பலித்துவிட்டால், சில நாளாக தோன்றி வரும் தூமகேது முதலிய உற்பாதங்கள் பலித்துவிட்டால், அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அது விஷயமாக தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம். தங்கள் கருத்திற்கு மாறாக சொல்லக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை என்றது ஒரு குரல். அது சரியல்ல. ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும். சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் 24 ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார். அச்சமயம் அவருடைய புதல்வர் மதுராந்தக தேவர் ஒரு வயது குழந்தை. ஆகவே தமது தம்பி அரிஞ்சய தேவர் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு போனார். இதை அவருடைய தர்ம பத்தினியும் பட்ட மகிழ்ச்சியுமான செம்பியன் மாதேவிதான் நமக்கு அறிவித்தார். அப்படியே அரிஞ்சய சோழருக்கு முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம். ஆனால் விதிவசமாக அரிஞ்சய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் ஓராண்டிற்கு மேல் அமர்ந்திருக்கவில்லை. அரிஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் 20 வயது இளங்காலை பருவம் எய்தியிருந்தார். எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சமந்தகர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் கூற்றத் தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினோம். அதை குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை. ஏனெனில் சுந்தர சோழ மகாராஜா 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார். நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்யம் நடத்தினார். இதனால் சோழ ராஜ்யம் மேலும் விஸ்தரித்து செழித்தது. இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்திற்குரியவர் யார்? கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகர் இப்போது இளம் வயது வந்து பரிபாலனம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்திற்கு தகுந்தவராக இருக்கிறார். அவரிலும் 1 வயது இளையவரான ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழரின் புதல்வர் காஞ்சியிலே வடதிசை படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார். இந்த இருவரில் யார் பட்டத்திற்கு வருவது நியாயம்? குலமுறை என்ன? மனு நீதி என்ன? தமிழகத்தின் பழமையான மரபு என்ன? மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரன் பட்டத்திற்கு வருவது முறையா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்திற்கு உரியவர். அதுதான் நியாயம், தர்மம், முறை என்றார் சம்புவரையர். என் அபிப்பிராயமும் அதுவே, என் கருத்தும் அதுவே என்று கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள்.
உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும். மதுராந்தகருக்குத்தான் பட்டம் உரியது. ஆனால் அந்த உரிமை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாக இருக்கிறோமா? உடல் பொருள் ஆவியை கொடுத்து போராட சித்தமாக இருக்கிறோமா? இந்த நிமிஷத்தில் துர்காதேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரை இல்லாத ஆவேசம் துணித்தது. கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு சம்புவரையர், அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாக இருக்கிறோம். ஆனால் சபதம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன? அவர் சிம்மாசனம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்க சித்தமாக இருக்கிறாரா? கண்டராதித்தரின் தவப்புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம். ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்றும் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவி தமது புதல்வர் பட்டத்திற்கு வருவதற்கு முற்றும் விரோதமாக இருக்கிறார் என்றும் கேட்டிருக்கிறோம். தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம் என்றார். சரியான கேள்வி. தக்க சமயத்தில் கேட்டீர்கள். இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்கு உண்டு. முன்னமே சொல்லியிருக்க வேண்டும். சொல்லத் தவறியதற்காக மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டுக்கொண்டு பழுவேட்டரையர் கூறத் தொடங்கினார். செம்பியன் மாதேவி தமது ஏக புதல்வரை ராஜ்யபார ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம். ஆனால் இதன் காரணம் என்னவென்பதை நாடும் அறியாது, மக்களும் அறிய மாட்டார்கள். மதுராந்தகருக்கு ராஜ்யத்தை ஆளும் விருப்பம் இருப்பதாக தெரிந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியார் பயந்ததுதான் காரணம் என்றார். ஆஹா, அப்படியா என்று கூட்டத்தில் குரல்கள் எழுந்தன. ஆம், பெற்ற தாய்க்கு தன் ஏக புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்னும் ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதிகமாக இருக்கும். அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து மதுராந்தகரும் மனதை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தியிருந்தார். சிவபக்தியில் முழுவதுமாக ஈடுபட்டிருந்தார். ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது. இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது, அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாக இருக்கிறார் என்றார் பழுவேட்டரையர். இதற்கு அத்தாட்சி என்ன என்று ஒருவர் கேட்டார். உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன். அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சித்தமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒலித்தன. யாருடைய மனதிலும் வேறு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கேட்டார். இல்லை இல்லை என்ற குரல்கள் மீண்டும் ஒலித்தன. அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன். வணங்காமுடி முனையரையரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கின் அருகில் சென்றார். இளவரசே, பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும். தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முகதரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார். மேல் மாடத்தின் தூண்மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான். பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கியது. அது பொன்வண்ணமான கரம். முன்னே ஒருமுறை அவன் பார்த்த அதே செக்கச்சிவந்த கரம்தான். ஆனால் அவன் முன்னம் வளையல் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்போது கண்டான். அடுத்த கணம் பூரண சந்திரனையொத்த அந்த பொன்முகம் தெரிந்தது. மன்மதனையொத்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்தது. ஆஹா, கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகராய் இவர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா தவறை செய்துவிட்டோம். தன்னைப் போலவே அந்த தவறை செய்த ஆழ்வார்க்கடியான் நம்பி சுவர் மேல் தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான். அந்த இடத்தில் மர நிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது. ஆகையால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை. இதற்குள் கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் என்று ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின. கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயர்த்தி தூக்கி பிடித்து கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான். இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று படுத்துக் கொண்டான். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.